வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 12 ஸ்டார்ட் ஆகி 26 வரைக்கும் நடக்க போகுது. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் இதுக்கு முன்னால் வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டதுக்கு வந்து செப்டம்பர் செகண்ட் வீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறையா ஹிந்தி சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் இருக்குங்கிற மாதிரி முன்னாலேயே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அன்அஃபிஷியலாக கிடச்சிருந்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம நியூ பேட்டர்னில் கேட்குற நிறையா டாபிக் வந்து ஆல்ரெடி நம்மளோட 2.0 சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம கோர்ஸில் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2.0 சேனலில் வந்து அதில் இல்லாத டாபிக், கோர்ஸில் இல்லாத டாப்பிக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சாந்த்ரு மேத்ஸ் 2.0 சேனல் பார்க்காதவங்க அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட் இருக்கும். ரீசனிங்க்கு தனியாக, மேத்ஸுக்கு தனியாக, ஜிகேக்கு தனியாக, இங்கிலீஷ் தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டிருந்தாங்களோ அதில் மேக்ஸிமம் கொடுத்துட்டோம். இன்னும் இருக்கிற டைமில் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட் வந்து இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ கூடிய சீக்கிரமே ஒவ்வொருத்தருக்கும் என்றைக்கு எக்ஸாம், எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸாம் டேட் செக் பண்ணுற லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நார்மலாக 10 டேஸ்க்கு முன்னால் பண்ணணும். பட் இப்போ தான் இவங்க வந்து எக்ஸாம் டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னால இன்னொரு 2-3 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்ன, சிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 நாளைக்கு முன்னால் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் இருந்த ரூல். ஆனால் இப்போ வந்து அந்த நியூ வெண்டார் வந்ததுலேருந்து அந்த 4 நாளைக்கு முன்னால் அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாலேயே மாறிடுச்சு. ஸோ அது இப்போ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் 4 நாள்லேருந்து 2 நாளைக்கு முன்னால் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த அப்டேட் வர்றப்போ நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அடுத்ததாக இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும், என்னென்னலாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஓகே. ஸோ 2.0 சேனல் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்சியராக படிக்கிறீங்க, உண்மையிலே வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூ பேட்டர்ன் வருமா வராதான்ட்டு ஒரு சில டவுட் கேட்குறீங்க. சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நியூ பேட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சி சேர்மன் வந்து இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். நீங்கள் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிஞ்ச உடனே எக்ஸாம் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எல்லா கொஷினும் வந்துடுது. ஸோ அப்போ காம்படிஷன் வந்து அதனாலே அதிகமாகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே புதுசாக கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாபிக் தவிர வேறு ஒரு சில நியூ டாபிக்ஸ் கூட வரலாம். அதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா ஸ்கிப் பண்ணுங்கள். அது யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.